நம்ம ரொம்ப விரும்பி படிச்ச புக்கோட ஹீரோ மாதிரியே ஒரு கேரக்டரை நம்ம நிஜ லைஃப்ல சந்திக்கிற தருணம் இருக்குல்ல, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். அப்படித்தான் நான் ரொம்ப பிடிச்ச புக்கு ஆல்கெமிஸ்ட்ல வர அந்த ஹீரோ இந்த உலகத்தையே ஒரு பொக்கிஷத்தை தேடி சுத்துவாரு. ஆனா இந்த புக்கு முடிக்கும் போதுதான் ஒரு விஷயத்தை நமக்கெல்லாம் சொல்லிட்டு போவாரு. வாழ்க்கையோட நிஜ பொக்கிஷமே நம்ம லைஃப் தான். தனியா பொக்கிஷம்னு எங்கேயும் போய் நாம தேட தேவை கிடையாது. ஏனென்றால் ஒரு நாளும் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம தான் வடிவமைச்சுக்கிறோம். நம்ம கிட்ட கான்ஃபிடன்ஸ் இருக்கு, நம்ம கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா நாம நினைக்கிற விஷயத்தை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொண்டு வந்து கொடுத்துரும் அப்படின்னு இந்த புக்கு ஆணித்தரமா சொல்லுது. இந்த புக்கை சொன்ன மாதிரியே ஒரு பர்சனை என்னோட ஒரு குட்டி டிராவல் பண்ணும்போது அவரோட டிராவல் பற்றியும் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அப்பதான் எனக்கு தோணுச்சு இந்த இன்ஸ்பைரிங்கான ஜேர்னியை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு. வெல்கம் டு மியூசிங்ஸ் வித் பிரியா. இந்த வீடியோவில் நாம பார்க்க போறது என்னோட ஒரு குட்டி பயணத்துல கவர்ந்த ஒரு அற்புத மனிதரை. நம்ம எல்லாருக்குமே டிராவல்னா பிடிக்கும் தானே. டெய்லி ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், நிறைய சவால்கள் இருக்கும், ஒரே மாதிரி லைஃப் போயிட்டு இருக்கும். அப்ப எடுப்போம்ல ஒரு குட்டி பிரேக்கு, நமக்கு பிடிச்ச ஊருக்கு பிடிச்ச நாட்டுக்கு. ஏங்க ரொம்ப நாளாக போகணும்னு நினைக்கிற அந்த ஊரை டிராவல் பண்ணி போகும்போது ஏதோ ஒரு புது விஷயம் நமக்கு கிடைக்கும். நம்மளே ரீடிஸ்கவர் பண்ணுவோம். நமக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். அப்போ நம்ம சொல்லிக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? இதே மாதிரி பயணங்களை நான் அடிக்கடி செய்வேன் அப்படின்னு. இதில் சரஸ்வதி எத்தனை கல்வியில் பிரிவு ஆகினான்னு வடநாடு போட்டு தான் தெரிஞ்சுக்கணும். இந்த நாட்டில் முடியல, மக்களோட அன்பும் பாசமும் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு மிருகத்தனத்தில் வாழறாங்க எல்லாரும் இல்லை. ஒரு குளம், அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே குளம். இந்த ஒரு குளத்தில் வாழற மீன்கள் பல வகையில் இருக்குது. அந்த ஜென்மத்தில் தான் தமிழ்நாடு வாழுது. மேல்நாட்டு மக்கள் அப்படி கிடையாது. எல்லோரும் ஒரு சமமாக வாழுறாங்க, எல்லா ஜாதிகளும் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் ஒத்தியமாக வாழுறது வடநாடு. நான் 7 உலகத்தில் சுற்றி பார்த்தவன், எந்த படிப்பும் இல்லை, எந்த அறிவும் கிடையாது. ஒரு கூடத்தனமாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆண்டவனை பகவானை தேட ஆரம்பித்தேன். நம்ம தமிழ்நாட்டை 3 வருஷமாக சுற்றி பார்க்குறேன், அன்புன்றது கிடைக்கவும் மாட்டேங்குது. ஆனால் மேல்நாட்டில் 2 வருஷம் சுற்றினேன். மிக சிறந்தது தமிழ்நாடு. போகாத நாடெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். இந்த சைக்கிளுக்கு என்னுடைய சைக்கிள் இது மகாஷ்னு ஒரு பரந்தாமனோட வாகனம், சூரியன் நாராயணோட ரதம் இது. இந்த மாதிரி பயணங்களை நிறைய பேர் செய்யும் போது ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு புது மனுஷங்களை பார்க்குறோமோ, புது இடத்துக்கு டிராவல் பண்றோமோ, புது விஷயங்களை கத்துக்கிறோமோ, நான் யாரு அப்படின்றத அவங்களே டிஸ்கவர் பண்றாங்க. அப்படி அவங்க டிஸ்கவர் பண்ணி சொன்ன ஒரு பெரிய விஷயம்தான் நாம யாருமே இல்லை. ஆதிசங்கரர் ஒரு வார்த்தை சொல்லுவார் இல்ல, நீ யாரு அப்படின்னு கேட்டா, இந்த பேரை தாண்டி, இந்த ஊரை தாண்டி, இந்த உடம்பை தாண்டி நான் கடவுளோட ஒரு பாகம் அப்படின்னு. நிறைய டிராவல் பண்ணவங்களை போய் கேட்டு பாருங்களேன், நீ யாரு அப்படின்னு. அவங்க சொல்றதும் அதுவா தானே இருக்க முடியும். எனக்கு பேரு கிடையாது, எனக்கு ஊரு கிடையாது, ஆனால் அதையும் தாண்டிய ஒரு பெரிய விஷயம்தான் நான் அப்படின்னு நாமளே உணர ஆரம்பிச்சிருவோம். என்ன மாதிரி நீங்களும் ஒரு பெரிய டிராவல் ஃப்ரீக்கா இருக்கலாம். ஆனா இவரோட பயணம் கொஞ்சம் வித்தியாசமானது. அவரோட 2 கண்களா அவர் பார்க்கறது தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தான். டிராவல் பண்ண நமக்கு காசு வேணும், அதை தவிர ஒரு கரெக்டான பிளான் ஐட்டனரி வேணும். என்ன பண்ண போறோம் அப்படின்ற அந்த ட்ரிப்பை நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரெக்டா டேட் வாரியா குறிப்பிட்டு பக்காவா பிளான் போட்டு இத்தனை புரோட்டோகாலோடையும் நம்ம கிளம்புவோம். ஆனா இவரு கொஞ்சம் வித்தியாசமானவர். இவருக்கு தேவைப்பட்டதெல்லாம் ஒரு சைக்கிள், நிறைய தன்னம்பிக்கை. இவர் படிச்சிருக்காரா படிக்கலையா அது பிரச்சனையே இல்லை. இவருக்கு வயசு, அதுவும் ஒரு பிரச்சனை இல்லை. அவர்கிட்ட இருந்தது பூரா தன்னம்பிக்கை தான். இந்த இந்தியாவில் இருக்கிற மொத்த கோயில்களையும் இவர் சைக்கிளாலேயே கடந்து பார்த்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, அவர் போனதுக்கு அத்தாட்சியா அந்த ஊர்ல இருக்கிறவங்களோட கையெழுத்தையும் அவங்களோட அட்ரஸையும் ஒரு நோட்டிலேயே வாங்கிட்டு இருந்தாரு. இப்படிதாங்க நான் சாயங்காலம் சனிக்கிழமைகளில் கோயிலுக்கு போறது வழக்கமா வச்சிருந்தேன். அப்படி திருச்சியை தாண்டி ஒரு சின்ன கோயிலுக்கு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது
என்ன இந்த மனுஷன் ரொம்ப வித்தியாசமா கவர்ந்தாரு, ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு நான் போயிட்டு அவர்கிட்ட பேசும்போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அத்தனை கோயில்களையும் இவர் சைக்கிள்லயே பயணம் பண்ணுவாராம். எந்த இடத்துல அவரால் ஈஸியா தங்கிக்க முடியுமோ அந்த இடத்துல ஃப்ரீயாவே தங்கிப்பாரு. இவருக்கு தேவையான உடைமைகளை அந்த சைக்கிள் அந்த ஒரு பாக்ஸ்குள்ளேயே வச்சுட்டு டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவருக்கு தேவையானது கொஞ்சம் பணம் தான், பட் நிறைய தன்னம்பிக்கை. இவர் போற இடத்துலலாம் நிறைய மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இவர் எந்தெந்த ஊருக்கு போனாரோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சின்னதா ஒரு கையொப்பம் கூட வாங்கி வச்சிருக்கிறாரு. வாழ்க்கையில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் யாரு தெரியுமா? நிறைய பணம் சேர்க்கிறவங்களா, இல்ல நிறைய செல்வாக்கு இருக்கிறவங்களா? கண்டிப்பா இல்லைங்க. என்ன பொறுத்த வரைக்கும் லைஃப்ல வித்தியாசமான அனுபவங்களை யாரு தேடி தேடி போறாங்களோ, யாருக்கு வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்குதோ, உண்மையிலேயே இந்த வாழ்க்கையோட வெற்றியாளரே அவங்க தாங்க. அப்படி அவருக்கு எவ்வளவு வித்தியாசமான அனுபவங்கள், எத்தனை மனிதரை அவர் சந்திச்சிருக்காரு, இந்த நாட்டுல எத்தனை கோயில்களை அவர் பார்த்து முடிச்சிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் அவரும் மிகப்பெரிய சாதனையாளர் தான். அவர் நம்மள போன்ற பல பேரை இன்ஸ்பயர் பண்றாரு. எதுக்கு? புது விஷயங்களை பார்க்கறதுக்கு, நாம கொண்ட விஷயத்து மேல நம்பிக்கையா இருக்கிறதுக்கு, இந்த நாட்டு மேலையும் இந்த ஹிஸ்டரி மேலையும் நமக்கு ஒரு பற்று வர்றதுக்கு. ஏனென்றால் ஒரு நல்ல நம்பிக்கை தான் நம்மளை இன்னும் ஸ்ட்ராங்கா வளர வைக்கும். வேர் தான் அதை அடி மண்ணோட ரொம்ப இறுக்கி பிடிச்சிருக்கு. அதே போலதான் நம்மளோட ஹிஸ்டரியும் நம்மளோட கல்ச்சரும் தான் நம்மள இந்த மண்ணோட இன்னும் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கு. நாம யாருன்றத நமக்கே சொல்லுது. ஸோ லெட் அஸ் பி ப்ரவுட் ஆஃப் அவர் ஹிஸ்டரி. நாமளும் நம் வாழ்க்கையை மற்றவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக மாற்றி காட்டலாம். நீங்க போனதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, உங்களை இன்ஸ்பயர் பண்ண ட்ரிப் எது? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பர் டாபிக்கோட இன்னும் இன்ஸ்பைரிங்கான வீடியோஸுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரியமுடன் பிரியா. Until then, keep watching Musings with Priya. வணக்கம்.